மியூச்சுவல் ஃபண்ட் எங்க ஆரம்பிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய வீடியோஸ், நிறைய பேரை ஃபாலோ பண்றேன், நிறைய சேனல்ஸை பார்க்குறேன். ஆனா கன்ஃபியூஷன் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா கண்டென்ட்டும் நிறைய இருக்கு. டைரக்ட் போகலாமா, ரெகுலர் போகலாமா, எங்க ஆரம்பிக்கலாம், 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, எந்த இன்கம் இருந்தா ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிங்க. உங்க லைஃப்ல உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை எழுதுங்க. அப்படி இல்லையா, இப்ப சம்பாதிக்கிறீங்க, உங்க பணத்துல அடுத்த 2-3 வருஷத்துக்கு என்ன தேவை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 2 to 3 years அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். அப்புறமா 3 to 5 years ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் 5+ year. இதுதான் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பிரிக்கிறதுக்கான வழி. அதாவது லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாமே 5+. ஒரு மேரேஜ் ஆன பிறகோ இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது, அப்புறமா பசங்க இருக்காங்க, குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அவங்களோட படிப்பு, கல்யாணம் ஆஸ் வெல் அஸ் ரிட்டையர்மெண்ட், இது எல்லாமே மோர் தேன் 5+ year வந்துடும். 3 to 5 yearsல அடுத்த 5 வருஷத்துக்குள்ள கல்யாணம், இல்லை வீடு வாங்கணும்னு பிளான் பண்றேன், இல்லை ஒரு கார் மாற்றணும், வீடு பைக் வந்து புதுசாக மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 3 to 5 years நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுல இருந்து யோசிப்போம், இன்னொரு 4 years ஆகட்டும், 5 years ஆகட்டும். அடுத்த 2-3 yearsல எமர்ஜென்சி என்ன வேணா நடக்கலாம். வீட்டில் வந்து ஒரு டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, ஏசியோ மாற்ற வேண்டியிருக்கும். அந்த செலவே ஒரு 30,000 50,000 ஆகலாம். இல்லை எமர்ஜென்சியாக வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலாம், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இல்லை இயர்லி இன்சூரன்ஸ் பேமெண்ட்டே வந்து ஒரு 40-50,000 இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் சேர்த்து ஒரு ஆஸ் அ ஃபேமிலி ஒரு 1,00,000 ரூபாய் வரையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பணம் ரிலேட்டடாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்ரி இயர் இருக்கிறதையும் வந்து மிஸ்சலேனியஸாக 2 to 3 years இருக்கிற ஃபினான்ஷியல் கோல்ஸ் இதை இப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. 3 to 5 years வந்து இது மிட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்ற மாதிரியும், 5+ year லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறது ஈஸி. ஃபர்ஸ்ட் 2 yearsக்குள்ள இருக்கிறீங்க, 3 yearsக்குள்ள இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்ட் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா 2.5% தான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட்ல உங்க பணத்தை வச்சிருக்கீங்கனாலும் ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ நீங்க உங்க பணத்தை அடுத்த 10 மாசத்துக்கு தேவையான மந்த்லி இன்கம் என்னவோ, எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான பணம் என்னவோ, அதை வந்து முதல்ல சேர்த்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது காமனான கேட்டகரி. இது ஸ்டாக் மார்க்கெட்ல போட மாட்டாங்க. உங்களுக்கு இன்கம் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எமர்ஜென்சி ஃபண்டை தான் ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ணணும். இந்த பணம் ரெடி ஆயிடுச்சு, அதாவது உங்க மாசம் சம்பளம், மாசம் எக்ஸ்பென்சஸ் வந்து 50,000 ரூபாய் அப்படின்னா அடுத்த 10 மாசத்துக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய், அட்லீஸ்ட் 3 to 4 lakhs வந்து சேர்த்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டா வச்சுக்கோங்க. அர்ஜென்ட் தேவை எல்லாமே, இல்லை இயர்லி இன்சூரன்ஸ், மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்ஸ், ட்ரெஸ் வாங்குறது, இது எல்லாமே இதுல இருந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து 3 to 5 yearsல சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா அந்த கோல், பைக் வாங்குறது, கார் சேஞ்ச், இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன தேவைப்படும், அதுக்கு வந்து மல்டி அசெட் ஃபண்டோ, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். ஏன்னா இந்த டைம் லைன்ல இது வந்து உங்க கேபிட்டல் கொஞ்சம் அப்ரிஷியேட் நல்லா இருக்கும். 10 to 12% இல்லை அதுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க வந்து கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். 5+ year போகும்போது ஃபுல் ஈக்விட்டி போகலாம். ஈக்விட்டிலையும் ஃபுல்லா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருச்சு, கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சிம்பிளா ஒரு ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப் ஃபண்ட். ஏன்னா இது எல்லாத்துலயுமே ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா லார்ஜ், மிட், ஸ்மால் 3 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இந்த 2 கேட்டகரியை நீங்க டிஃபால்ட்டா சூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்றது எல்லாமே ஒரு பிகினரா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாரிட்டியோட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தட் லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஷார்ட் டேர்மா இருந்தாலும் சரி, லாங் டேர்மா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி, இத்தனை கேட்டகரிஸ்ல ஏன் இதை மட்டும் சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது 3 லார்ஜ், மிட், ஸ்மால் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். இது இல்லாம என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபுல்லா தனியா இருக்கு, மிட் தனியா இருக்கு, ஸ்மால் தனியா இருக்கு, லார்ஜ் அண்ட் மிட்னு தனியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே காம்பினேஷன்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் வந்து பிகினர், எனக்கு ஒன்றும் புரியல எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு போது இதுல பண்ணுங்க. சரி, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC, ஆக்சிஸ், ICICI, SBI ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச UTIல இருந்து கிட்டத்தட்ட 47 கம்பெனி இப்போ வந்து மார்க்கெட்ல இருக்கு. இது இல்லாம நிறைய பேர் இப்போ ஜியோ, பிளாக் ராக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி புது புது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, AMCன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா டாப் 5 கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச UTI, SBI, இந்த மாதிரி ஆக்சிஸ், ICICI இவங்க எடுத்துக்கோங்க. இவங்க கிட்ட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டோ, இல்லை நான் சொன்ன அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டோ, ஃபிளெக்ஸி மல்டி கேப்போ கண்டிப்பா இருக்கும். மல்டி அசெட் ஃபண்ட், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது ஏன் இந்த 5 கம்பெனின்னு சொல்றேன்னா இவங்க ப்ராமினன்ட், பல வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, குறைஞ்சது 20-30 வருஷத்துக்கு மேல இருக்காங்க.
அண்ட் இவங்களோட ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட டாப் 5 டாப் 10 கேட்டகரிஸ்ல இருக்கும். ஸோ ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல சூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இவங்களோட ஆஃபீஸஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டயர் 1 சிட்டிஸ்ல, டயர் 2 சிட்டிஸ்ல இருக்கும். இல்லை எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கொடுப்பாங்க. இல்லை எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டாலும் இதை பற்றி பேசுவாங்க. அண்ட் இந்த ஸ்கீம்ஸ் வந்து காமனாக நீங்கள் கூகுளில் உங்களால் சர்ச் பண்ண முடியும். எல்லா ஸ்கீம்ஸும் தெரியும். இது வந்து ப்ராமினெண்ட்டாக நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு வழி. ஸோ இது இல்லாமல் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாமா, இடிஎஃப்ல போடலாமா அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் போடலாம். அது வந்து மினிமம் 4 to 5 இயர்ஸ் இருக்கிறவங்க டைரக்டா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஆரம்பிங்க. அதுலயும் $100 ஆரம்பிக்கலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு போனீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ்ல போடுறதுனால ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 5+ இயர்ஸ் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரி ஃபினான்ஷியல் கோலுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தாராளமா ஆரம்பிங்க. யார்கிட்டயும் கேட்க வேணாம். இடிஎஃப் பண்ணலாமானா இடிஎஃப் இன்னும் காஸ்ட் கம்மி பண்ணலாம். பட் ஆனால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதற்கான சார்ஜஸ் பே பண்ணணும். அதுக்கு பதில் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பணம் போடுங்க. லாங் டர்ம்க்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதே மாதிரி எங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டேன். போக போக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எடுத்த உடனே 5000 ரூபாய் போடணுமா 1000 ரூபாய் போடணுமான்னு யோசிக்காம மினிமம் 100 rupeesல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ SEBI வந்து இப்போ பாக்கெட் SIPன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மினிமம் 250 rupees. அதில் இதுக்கு முன்னாடியே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 100 rupeesல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இது இல்லாம டெய்லி SIPயும் வந்துருச்சு. அதாவது என்னால மாசம் மாசம் ஒரு பர்டிகுலர் டேல போடுறதுக்கு பதில் என் அக்கௌண்ட்ல இருந்து டெய்லி 100 rupeesோ 50 rupeesோ நீங்க போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாம 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல மிகப்பெரிய அமௌண்ட் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசா யோசிக்காம சிம்பிளா எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்தியாவில் 1986 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆக போகுது. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இன்னமும் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஃபண்டு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் திவால் ஆகிட்டு போனதில்லை. இதுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் இருக்காரு. அவர் வந்து எந்த ஸ்டாக் எடுக்கலாம் போடலாம், எந்த டெட் பாண்டு வாங்கலாம் வைக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தைரியமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு நல்ல அட்வைசரோ ரீச் அவுட் பண்ணுங்க. இன்னமும் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், தமிழ்லேயே கத்துக்கணும் அப்படின்னா கீழே மியூச்சுவல் ஃபண்ட் தமிழ் கோர்ஸோட லிங்க் அங்கே கொடுக்குறேன். அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை ஆகிடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரீச் அவுட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.